ولا تنكحوا المشركات حتى يؤمن ولأمة مؤمنة خير من مشركة ولو أعجبتكم ولا تنكحوا المشركين حتى يؤمنوا ولعبد مؤمن خير من مشرك ولو أعجبكم أولئك يدعون إلى النار والله يدعو إلى الجنة والمغفرة بإذنه ويبين آياته للناس لعلهم يتذكرون. திருமண தேர்வாக யாரை தேர்வு செய்கிறோம் என்பதில் ஒரு கவனம் அதிகமாக அவர்கள் எடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரை நம்முடைய பார்வைக்கு சில பேர் அழகானவர்களாக, சில விஷயங்கள் நல்ல விஷயமாக, சில காரியங்கள் நல்லதாக தோன்றும். ஆனால் அதில் மறைந்திருக்கக்கூடிய தீமைகளை அல்லாஹ்வை தவிர யாருமே அறிந்திருக்க முடியாது. அதே போன்று சில காரியங்கள் நமக்கு கெட்டவையாக தெரியும். இதில் என்ன நன்மை இருக்க போகிறது என்று நம்முடைய பார்வைக்கு தெரியும். ஆனால் அதில் உள்ள முழுமையான நன்மையை படைத்த இறைவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாராலும் அறிய முடியாது. அதே இன்னைக்கு ஓதப்பட்ட ஒரு வசனத்தில் 2வது அத்தியாயத்தினுடைய 216வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா அதையும் நமக்கு சொல்லி காட்டுகிறான். வஅஸா அன் தக்ரஹு ஷைஅன், நீங்கள் ஒரு சில விஷயங்களை வெறுப்பீர்கள், வஹுவ கைருல் லக்கும், ஆனால் அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். வஅஸா அன் துஹிப்பு ஷைஅன், சில விஷயங்களை நீங்கள் பிரியப்படுவீர்கள், ஆனால் வஹுவ ஷர்ருல் லக்கும், அது உங்களுக்கு தீமை தரக்கூடியதாக இருக்கும். வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன், அல்லாஹ் தான் அனைத்தையும் அறிந்தவன், உங்களுக்கு எதுவுமே தெரியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். முதல்ல நம்ம அதை ஒத்துக்கிறணும். அல்லாஹுடைய வசனங்களை எப்போ திரும்ப நம்ம பின்பற்றுவோம், அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டுதலை எப்போ திரும்ப நம்ம வாழ்க்கையில கொண்டு வருவோம். நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவுமே சரியானது கிடையாது. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் வழிகாட்டியதற்கு மாற்றமாக அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறான், அல்லாஹ் தூதர் ஒன்றுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அவற்றிற்கு மாற்றமாக ஒரு முடிவை நாம் எடுத்தோம்னா அது நிச்சயமாக நம்முடைய அறிவிற்கு 100க்கு 200% சரியானதாக தென்பட்டாலும் அதில் எந்த ஒரு நன்மையுமே இருக்காது என்பதை நம்ம புரிந்துக்கிறோம். இஸ்லாத்துக்கு மாற்றமான ஒரு முடிவை நம்ம எடுக்கிறோம், அது வெளிப்படையில் அழகா தெரியுது, ஆனால் அப்படி தெரிந்தாலும் அது குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு மாற்றமாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலுக்கு மாற்றமாக இருக்கு என்று சொன்னால் அதில் இப்போது சின்ன நன்மை இருப்பதை போன்று தோன்றலாம், ஆனால் அதில் பெரிய ஆபத்து இருக்குது என்பதை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அப்படித்தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். முதலில் அல்லாஹ் தஆலா முஃமினான ஆண்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் இணை வைக்கக்கூடிய பெண்களை ஒருபோதும் திருமணம் செய்து கொள்ளாதீர்கள். அவர்கள் அந்த இணை வைப்பிலிருந்து வெளியே வரும் வரை, அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளும் வரை நீங்கள் அவர்களை திருமணம் செய்யாதீர்கள். அவர்கள் உங்களை எவ்வளவுதான் கவர்ந்தாலும் எல்லா வகையிலும், அதாவது அவர்களை போன்று அழகானவர்கள் கிடையாது, அவர்களை போன்று செல்வந்தர்கள் கிடையாது, அவர்களை போன்று படிப்பறிவு உள்ளவர்கள் கிடையாது, அவர்களை போன்று நல்ல ஒழுக்கம் உள்ளவர்கள் கிடையாது என்று நமக்கு எவ்வளவுதான் உலக ரீதியான விஷயங்கள் நமக்கு அழகாக்கி காட்டப்பட்டாலும், அவ்வளவு அழஜபத்துக்கும் எவ்வளவுதான் உங்களுக்கு அவர்கள் மேன்மையானவர்களாக தோன்றினாலும் அவர்களை விட இறை நம்பிக்கை உள்ள ஒரு அடிமை பெண் சிறந்தவள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அவர்களை விட இறை நம்பிக்கை உள்ள ஒரு அடிமை பெண் சிறந்தவள். அதே போன்றுதான் இறை நம்பிக்கை உள்ள பெண்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், காஃபிரான ஆண்கள் எவ்வளவுதான் உங்களுக்கு அழகானவர்களாக தெரிந்தாலும், உலகத்தில் உள்ள அனைத்து விஷயங்களும், செல்வத்திலும் சரி, அழகிலும் சரி, அவர்களுடைய பாரம்பரியத்திலும் சரி, அவர்களுடைய ஒழுக்கத்திலும் சரி, வெளிப்படையில் பார்க்கின்ற பொழுது அவர் எல்லாமே ஒழுக்கமா இருக்காங்க, கண்ணியா பேச எல்லாமே இருக்குது, ஆனால் அவரிடத்தில் ஒன்று இல்லை, என்ன இல்லை, ஈமான் இல்லை அப்படின்னு சொன்னா அவர்களை விட ஒரு அடிமையுள்ள ஒரு அல்லாஹ்வுடைய அபுது அடிமையான ஒரு ஈமான் கொண்டவர் என்னது சிறந்தவர் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் அதோடு நிறுத்திக்கல, அடுத்து அல்லாஹ் தஆலா ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுகிறான். உலாயிக யதஊன இலன் நார், இவர்களெல்லாம் யார் தெரியுமா? அந்த காஃபிர்கள், உங்களை மயக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு அழகாக தெரியக்கூடியவர்கள், உங்களை தங்கள் வசம் இடக்கூடிய அந்த காஃபிர்கள் யார் தெரியுமா? யதஊன இலன் நார், நரகத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவர்கள். உங்களை எதிர் பக்கம் கொண்டு போவாங்க, நரகத்தின் பக்கம் கொண்டு போவாங்க. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் அல்லாஹ்விற்கு பிரியமான எல்லா செயல்களையும் செய்து விட்டு வருவார், சொர்க்கத்திற்குண்டான எல்லா செயல்களையும் செஞ்சுட்டு வருவார், சொர்க்கத்திற்கும் அவருக்கும் சிறிய இடைவெளி தான் இருக்கும், கடைசியில பெரிய பாரதூரமான பாவத்தை செஞ்சுட்டு நரகவாசியா மாறிடுவார்.
அதே போன்று ஒருவர் நரகத்திற்குரிய செயலை செஞ்சுக்கிட்டே வருவார். கடைசியில் அவருக்கும் நரகத்திற்கும் சிறிய தூரம் தான் இருக்கும். இடையில் சொர்க்கத்திற்குண்டான ஏதோ அல்லாஹ்வுக்கு பிடித்தமான செயலை செய்வதன் மூலமாக அவர் சொர்க்கவாசியாக மாறிவிடுவார். அதனால தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பல இடங்களில் சொல்லுகிறான், லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்கள் முஸ்லிம்களாகவே அல்லாமல் நீங்கள் மரணித்து விடாதீர்கள். வாழும்போது வாழ்க்கை எப்படி வேணா போகும், ஆனால் மரணிக்கும் போது முஸ்லீமா வாழணும், முஸ்லீமா மரணிக்கணும். ஆனால் எல்லாம் நினைப்போம், சரி மரணத்தின் போது பார்த்துக்கலாம். ஆனால் இங்கே பிரச்சனையே அதுதான், எப்போ மரணத்து வரும்னு யாருக்கும் தெரியாது. எல்லாம் யோசிப்பாங்க, மௌத்து வரும்போது பார்த்துக்கலாம். ஏன்னா எல்லாரும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி எவ்வளோ விஷயங்களை நம்ம பார்த்தாலும் சரி, நம்மளோட வயது குறைவானவர்கள், ஆரோக்கியமானவர்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டாலும் சரி, நம்மளுடைய உள்ளத்தில் என்ன வரும்னா, நம்ம நல்லா இருக்கோம், இன்னும் நமக்கு வயசு இருக்கு, எல்லாம் வயசான பிறகு பார்த்துக்கலாம். அல்லாஹ் சொல்ல எதுவும் இல்லைன்னார், அவர்கள் நரகத்தின் பக்கம் உங்களை அழைக்கிறார்கள், ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். வல்லாஹு யதுஉ, அல்லாஹ் இதன் பக்கம் அழைக்கிறான் தெரியுமா, இலல் ஜன்னதி வல் மக்ஃபிரா, அவனிடமுள்ள சொர்க்கத்தின் பக்கமும் அவனிடமுள்ள மக்ஃபிரத் மன்னிப்பின் பக்கமும் அல்லாஹ் தஆலா உங்களை அழைக்கிறான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஏன்னு சொன்னால் இன்னைக்கு பார்த்தோம்னா சர்வ சாதாரணமாக முஸ்லிமான இளைஞர்களும் சரி, முஸ்லிமான இளைஞர்களும் சரி, சில காஃபிரான ஆண்களிலும் சில காஃபிரான பெண்களிலும் அவர்கள் ஏதோ ஒன்றை என்ன செய்கிறார்கள், பிளான் பண்ணி சில செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். சிலர் தற்செயலாக அவர்களை காதலிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இன்னும் சிலர் இருக்கிறார், என்ன சொல்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் காதலித்து விடுவார்கள். காதலித்து நாங்கள் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்துட்டோம், இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, இனிமே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சர்வ சாதாரணமாக ஒரு குஃப்ருக்குரிய விஷயம், நரக நெருப்பு கொண்டு போகிற விஷயம், நம்முடைய ஈமானை பறிக்கக்கூடிய விஷயம், அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னா, என்ன சொன்னா, நபியை நீங்கள் இணை கற்பித்தாலும் உங்களுடைய நல்லறங்களை லா யஹ்பத்ன அமலு, உங்களுடைய நல்ல அமல்களை நாம் அழித்து விடுவோம் அல்லாஹ் தஆலா சொன்னான். யாரை சொன்னா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி இணை வைக்க போறாங்களா? இணை வைக்க மாட்டாங்க. ஆனால் அல்லாஹ் கண்டிக்கிறான். ஏன் கண்டிக்கிறான்? இணை வைக்கும் பக்கம் எந்த ஒரு சாயலும் நமக்கு வந்துடக்கூடாது. லா யஹ்பத்ன அமலு, நபியே நீங்கள் இணை வைத்தாலும் உங்களுடைய செயலை நாம் அழித்து விடுவோம், எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். ஆக முஸ்லீமாக பிறந்து அது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் முஸ்லீமாக பிறப்பு. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறணும். இன்றைக்கு வாழக்கூடிய இளைஞர்களும் சரி, இளைஞர்களும் சரி, முதல்ல நம்ம இஸ்லாத்துல எதற்காக இருக்கிறோம், ஒரு சும்மா கிடைச்சிருச்சு அப்படின்று வாழ்வதற்கான மார்க்கம் கிடையாது இஸ்லாம். அல்லாஹ் தஆலா அதை நமக்கு புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கமாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறார். அந்த மார்க்கத்தை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு எடுத்து வைப்பது என்பது வேற, இஸ்லாத்தில் உள்ளவர்கள் அதை புரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வே அதைத்தான் விரும்புகிறான். இதா ذுக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம் லம் யஹிரு அலைஹா சும்ம உம்யானா, அல்லாஹ்வுடைய வசனம் ஓதி காட்டப்பட்டால் குருட்டுத்தனமா செவிட்டுத்தனமா அவங்க விழமாட்டாங்க. நாங்கள் முஸ்லீமா வாழ்றோம், நாங்கள் முஸ்லீம் என்று வாழ்வது இஸ்லாம் கிடையாது. அதுதான் அல்லாஹ் தஆலா இந்த இஷாவினுடைய முதல் ரக்காத்தில் ஓதின வசனம், இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், முஸ்லிமான ஆண்களும் பெண்களும், முஃமினான ஆண்களும் பெண்களும். முஸ்லிம்னா யாரு? எல்லாருமே முஸ்லிம். யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறா எல்லாருமே முஸ்லிம். முஃமின் என்றால் யார்? யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு உண்மையாக வாழ்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான முஃமின். ஆக அல்லாஹ் தஆலா நிறைய பாக்கியம் பெற இருந்தவர்களுக்கெல்லாம் கொடுக்காத ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி காஃபிராக மரணித்தார்கள். நபி லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி காஃபிராக மரணித்தார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளை காஃபிராக மரணித்தார்கள். கடைசி வரை தாவா செஞ்சாங்க, காப்பாற்ற முடியல. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை காஃபிராக மரணித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரிதும் உறுதுணையாக இஸ்லாத்திற்கு நின்ற அவர்களுடைய பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்கள் காஃபிராக மரணித்தார்கள். ஆக இத்தனை பாக்கியம் பெற்றவருடைய உறவினர்கள், நபிமார்களுடைய உறவினர்கள் எல்லாம் காஃபிர்களாக இந்த உலகத்தில் மரணித்த சமயத்தில் அல்லாஹ் நமக்கு இந்த ஈமானுடைய பாக்கியத்தை கொடுத்துருக்கிறானே, அதை சர்வ சாதாரணமாக போயிட்டு ஒரு வெறும் சிற்றின்பத்திற்காக வெளியில தெரியக்கூடிய அலங்காரங்களுக்கு மயங்கி நம்ம போய் விழுந்து விடக்கூடாது என்பதில் ஒவ்வொருவரும் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம படுற எல்லா கஷ்டத்துக்குமான முடிவு என்ன? நாளைக்கு மறுமையில் நிம்மதியாக இருப்போம், சந்தோஷமாக இருக்கும். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி இந்த உலகத்தோடு முடிஞ்சிடும், மறுமையில் நிம்மதியாக இருக்கும். ஆக மறுமையில் யாருக்கு நிம்மதி கிடைக்கும்? இந்த உலகத்தில் யார் ஈமானோடு மரணிச்சாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். ஆக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதைத்தான் இந்த வசனத்தை சொல்லி காட்டுகிறான். ஒருபோதும் அந்த மாதிரி நீங்கள் நினச்சிடாதீங்க, அந்த மாதிரி போயிடாதீங்க. உங்களுக்கு எவ்வளவுதான் அவர்கள் சிறந்தவர்களாக தோன்றினாலும், பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட், அவங்கள மாதிரி யாருமே கிடையாது, இந்த உலகத்திலேயே அவர் தான் நம்பர் 1 அப்படின்ற மாதிரி உள்ளத்தில் பதிஞ்சாலும் சரி, அவர் காஃபிர் என்றால் அவரை ஒதுக்கி விடுங்க. வேற எந்த ரீசனும் வேணாம், காஃபிரா ஒதுக்கிறோம். நம்ம எல்லாத்துக்குமே ஒரு சம்பவம் தெரியும்.
அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியை நான் கேட்குறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கனவில் ஒரு முறை சொர்க்கம் காட்டப்பட்டது. அங்கே அவர்கள் ஒரு பெண்மணியை கனவில் கண்டார்கள். அவர்கள் ஒரு பெண்மணியை கனவில் கண்டார்கள். அவர்கள் யாருன்னு தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய கனவில் காட்டப்பட்ட ஒரு பெண்மணி. யாருக்கா பதில் தெரியுமா? அநேகமாக பெண்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் எல்லாருமே சலாமியா ஆலிமாக்கள். இல்லை வேற? இன்ஷா அல்லாஹ் பதில் சொல்லிட்டீங்கன்னா இப்போ உடனே பரிசு கொடுத்துடலாம் இன்ஷா அல்லாஹ். இல்லை 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 வலிப்பு வந்துச்சா? வலிப்பு வந்த பெண்மணியா? சரி சரி இல்லை சரி தெரியல. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, முஸ்லீமில் உள்ள ஹதீஸ் 4852 ஹதீஸ். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கனவில், ரசூலுல்லாஹ்வுடைய கனவில் உம்மு சுலைம் ரலியல்லாஹு காட்டப்பட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெண்மணி சொர்க்கத்தில் காட்டப்படுறாங்க, சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, நிறைய தியாகங்கள் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம சப்ஜெக்டுக்கு ரிலேட்டடாக சொன்னோம்னா, அவர்கள் கணவனை இழந்து பிள்ளைகளோடு இருக்கிறார்கள், விதவையாக இருக்கிறார்கள். அப்போது என்ன செய்கிறார்கள்? அவர்களை ஒருவர் பெண் கேட்டு வருகிறார். யார்? அபு தல்ஹா. அபு தல்ஹா திருமணமாகாத நிலையில் வந்து என்ன செய்கிறார்? வந்து பெண் கேட்கிறார். பொதுவாகவே திருமணம் முடித்து விவாகரத்தோ அல்லது கணவன் இழந்த பெண்களோ குழந்தைகளோடு இருக்கக்கூடிய பெண்களுக்கு மறுமணம் என்பது இந்த உலகத்தில் மிகப்பெரிய போராட்டம். அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும். நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க, திருமணமானவர்கள் இருக்கீங்க, எல்லாருமே ஒரு விஷயத்தை நல்லா விளங்கிக்கிறணும். திருமணமான பெண்கள் விதவையாகவோ அல்லது கணவனை இழந்த நிலையிலோ ஒருவர் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை திருமணம் முடிப்பதற்கு ஒருபோதும் அந்த பிள்ளைகளை நீங்கள் காரணம் காட்டவே செய்யாதீர்கள். அல்லாஹ் தெளிவாக சொல்றான், நஹ்னு நர்சுக்குக்கும் வையாகும், உங்களுக்கும் நம்ம தான் உணவளிக்கணும், அவர்களுக்கும் நம்ம தான் உணவளிக்கணும். நிறைய பேர் கேட்கும் போதெல்லாம் நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க, ஹைர் அது அவர்களுடையது. ஆனால் ஒவ்வொருவரும் என்ன செய்வார்கள்? இல்லை எங்களுக்கு செட் ஆகாது, குடும்பத்துக்கு செட் ஆகாது, இல்லை எங்களால் சமாளிக்க முடியாது என்றெல்லாம் பல காரணம் சொல்லுவாங்க. அவங்கள மட்டும் வர சொல்லுங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம் என்றெல்லாம் பேசுவார்கள். ஆக ஒரு திருமணமாகி கணவனை இழந்தோ அல்லது விதவையான பெண்களுக்கோ குழந்தையோடு இருக்கக்கூடிய பெண்களுக்கு மறுமணம் திருமணம் ஆகி ரெண்டாவது திருமணம் நடத்த இருக்கின்ற ஒரு மணமகன் கிடைப்பது பெரிய போராட்டம். திருமணம் ஆகாத அபு தல்ஹா வந்து கேட்கிறார். என்ன கேட்கிறார்? நான் உங்களை திருமணம் முடிக்க ஆசைப்படுறேன். அப்போ உம்மு சுலைம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? உங்களை மாதிரி ஒரு ஆளை திருமணம் முடிக்க வேண்டாம் என்று சொல்வதற்கு எந்த பெண்ணும் ஆசைப்பட மாட்டாங்க. ஏன்னா இந்த ஊர்லேயே செல்வந்தர், நல்ல ஒழுக்கம் உள்ளவர். அதான் அல்லாஹ் சொல்றான், நல்ல ஒழுக்கம் எல்லாமே இருக்கும், அதை வச்சு நீங்க மயங்கிடக்கூடாது. அவங்கள்ட்ட எல்லாமே இருக்கு. இந்த ஊரிலே செல்வந்தர், பிரபலியமான ஒரு ஆளு, அதே போன்று பிள்ளைகளோடு ஏத்துக்கிறேன்னு சொல்றாரு. இந்த மாதிரி யாருக்கு கிடைக்கும்? ஆனா அவங்க ஒரே ஒரு கண்டிஷன் தான் வச்சாங்க. அபு தல்ஹாவே, உங்களை மாதிரி ஒரு ஆண்மகனை யாருமே வேண்டாம் என்று ஒதுக்க முடியாது. ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் நெருடலா இருக்கு. என்னது? நீங்கள் சிலைகளையும் கற்களையும் வணங்கிட்டு இருக்கீங்க, மரம் செடி கொடிகளை வணங்குறீங்க. நான் அவற்றையெல்லாம் படைத்த இறைவனை வணங்குகிறேன் என்று சொன்னாங்க. நீங்க படைப்புகளை வணங்குறீங்க, நான் படைப்பாளனை வணங்குகிறேன். இது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸு. அதனால இது வேலைக்கு ஆகாது. நீங்கள் நான் வேணும் அப்படின்னா, அல்லது நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறணும், அதான் விஷயம். இஸ்லாத்தை நீங்க மனப்பூர்வமா ஏத்துக்கிறணும், அல்லாஹ் தான் இறைவன் ஏத்துக்கிறணும். எனக்கான இஸ்லாத்துக்கு வர கதைலாம் கிடையாது. அல்லாஹ் நீங்க மனப்பூர்வமா ஏத்துக்கிறணும். அப்படி நீங்க அல்லாஹ்வை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டால் அதையே நான் மகராக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னா. மகர்னா எனக்கு எதுவுமே வேணாம், காசு பணம் நகைலாம் வேணாம். நீங்கள் இஸ்லாத்தை ஏற்பதை நான் என்ன செய்து கொள்கிறேன்? மஹராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அவங்களுக்கு டைம் கொடுத்து அனுப்புகிறாங்க. அவர் சிந்தித்து பார்த்து, சரி ஹைர், எல்லாமே இதுதான் சிறந்ததாக தெரியுது சொல்லி அவர் வந்து என்ன செய்கிறார்? இஸ்லாத்தை ஏற்று விடுகிறார். அபு தல்ஹா பிறகு ஒரு தலை சிறந்த சஹாபியாக வாழ்ந்தார். அபு தல்ஹா அவருடைய வாழ்க்கை வரலாறு நிறைய விஷயங்கள் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அபு தல்ஹா ஆக ஒரு குஃப்ரில் இருந்த மனிதரை என்ன செய்கிறார்கள்? நீங்கள் இறை நிராகரிப்பு என்பது எனக்கு ஒரு பெரிய தடை, அதுலேருந்து நீங்கள் முதல்ல வெளியே வரணும். வந்ததுக்கு பின்னால இஸ்லாத்தை நீங்கள் ஏற்பதை நான் மஹராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி ஒரு விதவையாக இருந்த பெண், குழந்தைகளோடு இருந்த பெண் அதே ஒரு முதல் கண்டிஷனாக வைக்கிறாங்கன்னா, அப்போ அதுதான் வந்து நம்முடைய அடிப்படையாக இருக்க வேண்டும். நமக்கு வந்து வெளிப்படையில் எல்லாம் தெரிகிறத வச்சு, அழகாக காட்டப்படுறதை வச்சு ஒருபோதும் நம்ம மயங்கி விடக்கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெளிவாக அல்லாஹ் தஆலா காட்டுகிறான். ஆக யாரால இந்த ஈமானை கொண்டு வர முடியும்? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா இப்படி ஒரு ஈமானை யாரால கொண்டு வர முடியும்? நம்முடைய ஈமானை எப்படி பாதுகாக்க முடியும்னா, அதற்கும் அல்லாஹ் தஆலா இன்றைக்கு ஓதிய வசனத்தில் ஒரு பதிலை வைத்திருக்கிறார். இன்று ஓதப்பட்ட 2வது அத்தியாயத்தினுடைய 208வது வசனம். நம்ம சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம செய்யணும்னா அதற்கு ஒரே வழி இதுதான்.
யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, உதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். அல்லாஹ் தஆலா சொல்றோம். என்ன செய்யணும்? அறகுறை இஸ்லாத்தோட வாழ்ந்தாலும் இது சாத்தியப்படாது. இஸ்லாத்துல முழுமையா நுழைஞ்சிருங்க. அப்பதான் என்ன செய்ய முடியும்? இதெல்லாம் கரெக்ஷன் பண்ண முடியும். அறகுறை ஈமானோட இருந்தால் என்ன செய்வோம்? இதுவும் வேணும் அதுவும் வேணும், டக்குன்னு மனசு மாறிடும், ஏதாவது கஷ்டம் வந்தால் மனசு மாறிடும், அப்படியெல்லாம் மனசு என்ன செய்யும்? ரொம்ப அலைப்பாயக்கூடிய நிலையில் இருக்கும். உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்தில் என்ன செய்யுங்கள்? முழுமையாக நுழைந்து விடுங்கள். வலா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை ஒருபோதும் பின்பற்றி விடாது. ஷைத்தானுடைய வழிகாட்டுதல் என்னென்னலாம் இருக்குதோ, ஷைத்தானுக்கு நம்ம வழிபடுற மாதிரி என்னென்னலாம் இருக்குதோ அதை நீங்கள் ஒருபோதும் பின்பற்றி விடாதீர்கள். இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அவன் யார்? உங்களுக்கு பகிரங்கமான எதிரி. இந்த உலகத்தில் நமக்கு யாராவது ஒருத்தங்களை வச்சு இவங்க கூட சேராதான்னு சொன்னால் என்ன செய்வோம்? சேர மாட்டோம். சேருவோமா? சேர மாட்டோம். அது நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க சொன்னால் கண்டிப்பாக சேர மாட்டோம். என்ன இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறது ரெண்டாவது. அவர் நல்லதே செஞ்சாலும் நமக்கு கெட்டதாக தான் மனசில் படும். இல்லை, இவர் கூட சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, இவர் கூட சேரக்கூடாது. ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்கள் எச்சரிக்கிறான். இவன் இருக்கிறதே மோசமானவன், துரோகி, இவன் பகிரங்கமான விரோதி, எதிரி அப்படின்னு என்ன செய்யணும்? அல்லாஹ் தஆலா ஷைத்தானை எச்சரித்து கொண்டே இருக்கிறான். ஆனால் என்ன செய்யறோம்? அவங்க கூட தான் ஃப்ரெண்ட்ஷிப்பு ரொம்ப கெட்டியமாக இருக்குது, ரொம்ப நெருக்கமாக இருக்குது. யாரையாவது ஒருத்தரை பார்த்து ஷைத்தான் மாதிரி பண்ணாதான்னு சொன்னால் என்ன செய்வாங்க? கோவப்படுவாங்க. யாரை பார்த்து ஷைத்தான் சொல்கிறீங்க அப்படின்னு. ஆனால் ஷைத்தானுக்கு உண்டான எல்லா செயலும் இருக்கும். ஷைத்தானுக்கு உண்டான எல்லா செயல்களும் இருக்கும். ஆக பேச்சினால நம்ம எதையும் மாற்றிட முடியாது. நான் ஷைத்தானுடைய செயல் செய்யலை, நான் ஒழுங்காக இருக்கேன், எனக்கு சொர்க்கம் வேணும், நரகத்தில் அப்படின்றதுனால பிரயோஜனம் கிடையாது. அல்லாஹ் சொல்லக்கூடிய வழிகாட்டுதலை பின்பற்றவேன். லா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். ஏன் பின்பற்றக்கூடாது? அதுவும் முபீன், அவங்களுக்கு யாரு? வெளிப்படையான எதிரி, சந்தேகத்திற்கு இடமே இல்லாத எதிரி, அவனை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்ற ஒரு வழியையும் அல்லாஹ் தஆலா. ஆக இன்னைக்கு நிறையா வசனங்கள் ஓதப்பட்டுச்சு, நிறையா விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு ஓதுன இந்த அரை ஜுஸில் நிறையா சட்டங்கள் இருக்கு. அதெல்லாம் சொல்லணும்னா அதுக்கே ஒரு ரமலான் தேவைப்படும். ரமலானுடைய 30 நாட்கள் தேவைப்படும். அதில் குறிப்பிட்டு இந்த சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களாக இருக்கிறது. ஆக இன்ஷா அல்லாஹ் இவை அனைத்தையும் பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம்ம எல்லோரும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.